பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து பெருக போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிற பொழுது, ஈசாக்கு என்பவர் ஒரு தேவ மனிதருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த ஈசாக்கை தேவன் இப்படியாக ஆசீர்வதித்தார். அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், நான் உங்களையும் அப்படியாக ஆசீர்வதிக்க போகிறேன். அவர் என்ன ஆனார் அப்படின்னா, ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வர வர நீங்கள் விருத்தி அடைய போறீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் விருத்தி அதிகமாக பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த ஸ்டேஜ்லேயே நிற்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகணும். அதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இல்லை அப்படின்னா, இன்றைக்கு இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, ஈசாக்கை கர்த்தர் வர வர விருத்தி அடைய பண்ணினீரே, அதே மாதிரி என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி கதருங்க. ஏன்னா ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம், என்ன இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம். இதை நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஈசாக்கை வர வர விருத்தி அடைய செய்த அவன் ஐஸ்வர்யவான் ஆக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாற்றினீரே, அதே போல என்னையும் கர்த்தர் மாற்றுவீராக. அதுக்கு முன்பாக வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைய செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு அதை தாங்க செய்ய போகிறார். பஞ்ச காலம்தான், ஆனால் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது அதை 100 மடங்கு பெருகச் செய்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் பார்க்குற வேலையில் போராட்டமான சூழ்நிலை, பஞ்சமான காலமாக இருக்குதா? இன்னைக்கு இந்த வார்த்தையை வைத்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரை, ஈசாக்கை ஆசீர்வதித்தீர் அல்லவா, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தே போனார் அல்லவா, அதே மாதிரி இன்னைக்கு என் வாழ்க்கையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்யுங்க. என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நன்மை உண்டாகட்டும். நானும் ஐஸ்வர்யவான் ஆகணும், நானும் வர வர விருத்தி அடைந்து கொண்டே போகணும், தாழ்ந்து போகக்கூடாது. இது நீங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு காலங்கள்லையும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் வர வர விருத்தி அடைந்து கொண்டு தான் போகணும். நானாக இருக்கட்டும், என்னுடைய சந்ததியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள், தலைமுறைகள் எல்லாமே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே போக வேண்டும். என்றைக்குமே அந்த குறுகி போன, அந்த ஒடுங்கி போன வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். அந்த நிலைமைக்கு மட்டும் நாங்கள் போயிடவே கூடாதுன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஈசாக்கை தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். அன்றைக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எனவே அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறது. அப்படிப்பட்ட நன்மை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வர வர விருத்தி அடைய போகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் இந்த நாளிலே நம்மையும் ஆசீர்வதிக்க போகிறார். 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. வர 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 நாளுக்கு நாள் நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு விருத்தியை தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற இடங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை ஆண்டவர் அழகு பார்க்கிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் வர வர விருத்தி அடைய போகிறோம். விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே ஈசாக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரை, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் பரலோக தகப்பன், நீரும் எங்களுக்கு ஒரு நல்ல விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கையை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் இன்னுமாய் வளர்ந்து உமக்கு சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் பலன் தரும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.